அன்பானவர்களே, ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். நாம் பல விஷயங்களைப் பற்றி பயப்படுகிறோம். மனிதர்கள் என்ன சொல்வார்கள்? நாளை என்ன ஆகும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனால் இன்று தேவன் நமக்குச் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அடைக்கலம் என்றால் பாதுகாப்பான இடம். அங்கு பயம் இல்லை, அங்கு ஆபத்து இல்லை, அங்கு சமாதானம் இருக்கிறது. நாம் கர்த்தரை நம்பும்போது அவர் நம்மை அந்த உயர்ந்த இடத்தில் நிறுத்துகிறார். மனித பயம் நம்மை கட்டி போடும், அது நம்மை தாழ்த்தும். ஆனால் கர்த்தரின் மேல் நம்பிக்கை நம்மை உயர்த்தும். நீங்கள் இன்று எந்த பயத்தோடு இருக்கிறீர்கள்? வேலை, குடும்பம், எதிர்காலம், அதையெல்லாம் கர்த்தரிடம் ஒப்படையுங்கள். நீங்கள் ஒருவராக இல்லை, உங்களை காக்கும் தேவன் இருக்கிறார். அவர் உங்களை மறைத்து பாதுகாக்கும் அடைக்கலம். அவர் உங்கள் பலம், அவர் உங்கள் சமாதானம். இன்று ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நான் மனிதரை அல்ல, கர்த்தரை நம்புவேன். அப்போது நீங்கள் பயத்திலிருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் உயர்ந்த இடத்தில் நிறுத்தப்படுவீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பான பரலோகத் தந்தையே, இன்று நான் என் பயங்களையெல்லாம் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். மனிதரை பார்த்து பயப்படாமல் உம்மை நம்பும் மனதை எனக்கு தாரும். என்னை உமது உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து காக்கும். என் இதயத்தில் சமாதானத்தை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து தினமும் தேவனுடைய வார்த்தையை பெறுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.